நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், வைகாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சுக்கிரன் நட்சத்திரமான பூராடத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். கிழமையும் சுக்கிரனுடைய கிழமை, வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம். அதனால் இன்றைக்கு யாரெல்லாம் மகாலட்சுமி பூஜையை அவங்கவுங்க வீட்டில் நடத்துறீங்களோ அவர்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பு உண்டாகும். ஓம் மகாலட்சுமியே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி அரிசியிலே மஞ்சளை கலந்து அதை அட்சதை, அதுக்கு பேர் அட்சதைன்னு பேர். இந்த அட்சதையினால் மகாலட்சுமி பாதங்களிலே இந்த அட்சதையை போட்டு இன்றைக்கு உங்கள் வீட்டில் பூஜை செய்தீர்களானால் செல்வ செழிப்பு பெருகும். வீட்டிலே கல்யாணம் போன்ற நல்ல செய்திகள் கூடி வரும். தருமை மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 9ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் போறார். அற்புதமான யோகம். மேஷராசிக்காரங்களுக்கு தொலைதூரத்திலேருந்து ஒரு செய்தி வரப்போகுது, ஒரு கல்யாண செய்தி வரப்போகுது. வேலைக்கான ஆர்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் குறித்த செய்தி வரப்போகுது. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெண்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் அப்பா வெளியில் உங்கள் அத்தையினால் இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கும். திரைத்துறையை சேர்ந்தவங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றிகள் இன்னைக்கு உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறவங்க, ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு எழுத்து போடலாம். சூப்பராக இருக்கும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கிழமை நாயகன் அவர்தான், நட்சத்திர நாயகனும் அவர்தான். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். எப்பவோ பணம் எங்கேயோ போட்டு வச்சிருப்போம், மறந்து போயிருப்போம். அந்த பணம் இப்போ பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யும். திடீர்னு ஒரு செய்தி வரும். உங்க மூதாதையர் இந்த ஊர்ல சொத்து வாங்கி வச்சிருந்தாங்க, யாரும் பராமரிக்காமல் இருக்கீங்களே, உங்க ஊர் சொத்தை பாருங்க, உங்க சொத்தை பாருங்க அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டு போவாங்க. திடீர் யோகம், திடீர் லாபம். இன்னைக்கு விபரீத ராஜ யோகம்னு பேர். அதே நேரத்தில் இன்னைக்கு புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இன்னைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், சந்திராஷ்டமம்னு பேர். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய ஒரு அன்பும் அரவணைப்பும் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அறிவுத்திறனை கடவுள் கொடுக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் எங்க இருக்கார்? 7ஆம் இடத்துல உமர்ந்து இருக்கார். ராசியை பார்க்கிறார். ரொம்ப ராசியான மனிதர்னு இன்னைக்கு பேர் கிடைக்கும். ரொம்ப ஒழுக்கமான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பெரிய மனிதர் என்று இந்த உலகம் உங்களை புகழும். அந்த குருவுடைய பார்வையினால் இப்ப செல்வ செழிப்பு வரும். மிதுன ராசிக்கார கையில காசு இல்லாம படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இனிமேல் உங்களுக்கு பணம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு தென்படும். பெண்களுக்கு வீட்டில் நீங்க இடுவதுதான் சட்டம், நீங்க சொல்வதுதான் வேத வார்த்தை. அப்படி உங்க குடும்பத்தில் இருக்கும், ஆபீஸ்லயும் இருக்கும். எனதருமை கடகராசி என்பர்களே, யோகமான நாள். கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் நீங்க அமர்ந்திருக்கார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். பெண்களுக்கும் நீங்க நல்ல வேலை வாய்ப்பு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல கடன் உதவி, நல்ல பிசினஸ் பண்ற யோகம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய யோகம். பிசினஸ்ல நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கக்கூடிய யோகம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே,
சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போறார், மிகுந்த விசேஷம். சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவன் யாரு? சுக்கிர பகவான் பாக்கியத்தில் இருக்கார். அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பேசுகிறதுனா மிகப்பெரிய அனுக்கிரகம். திரிகோணஸ்தானங்கள் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா அவங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் ராசி இதெல்லாம் திரிகோணஸ்தானங்கள் 1, 5, 9. இந்த ஸ்தானங்கள் பேசிட்டுன்னா நம்முடைய சந்ததிகளுக்காக நம்ம ஏதோ இன்னைக்கு ஒன்று செய்ய போறோம். தோன்றில் புகழோடு தோன்றுக அகதியிலார் தோன்றலின் தோன்றாமை நின்றுட்டார் வள்ளுவர். இந்த பூமியில நீ பிறந்தேங்கிறதுக்காக ஏதோ ஒரு நல்லதை இந்த பூமியில விதைச்சிட்டு போனார். அப்படி உங்க சந்ததிகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பண சேமிப்பை உருவாக்குவீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுப்பீங்க, உங்க பிள்ளைகளுக்கான திருமண முயற்சியில் இறங்குவீங்க. நிறைய மாணவர்கள் இப்ப ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணுங்கிற முயற்சியை மேற்கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கொழுத்த லாபம் வரும். பெண்களுக்கு நல்ல வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கூடி வரப்போ. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்குங்க இந்த புதன் பகவான் இருக்காரு, அவர் ரொம்ப சாதகமா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். கூட சப்தமாதிபதி குரு பகவான். இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இப்போ தோணும், நான் ஃபாரின்ல போய் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிப்பு படிச்சு நீங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது நல்ல குழந்தைகளுக்கு அடையாளம். இப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ சில மாணவர்களுக்கு தோணும், நான் நல்லா படிக்கத்தான் நினைக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியல, எனக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா? நிச்சயம் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். இந்த நாள் ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான நாள். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதை பார்க்கணும். நீங்கள் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு உள்ளூர் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் தானே தெய்வமே. என் தெய்வமேன்னு கையெடுத்து கும்பிடணும் சுக்கிர பகவானை. அந்த சுக்கிரன் உங்களை இன்னைக்கு பார்க்கிறார். இன்றைய கிழமை நாயகன் நட்சத்திர நாயகன் உங்களை பார்க்கிறார். அற்புதம், செல்வ செழிப்பு வரும். துளாராசிக்காரா, கடந்த காலகட்டத்தில் பட்ட மனசு கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னைக்கு நிம்மதி கிடைக்க போறது உங்களுக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், கல்யாண செய்தி வருது. திருமண பருவத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கல்யாண செய்தி ஓடி வருது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேலை கிடைச்சிடும். இந்த நாள் தொட்டதெல்லாம் துலங்கும். வியாபாரத்தில் லாபம், பெண்களுக்கு சந்தோஷம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு. ரொம்ப நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, செல்வ செழிப்பு மிகுந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 2ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல இருந்து குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும், குடும்பத்தில் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, வியாபாரம் செழிக்கும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள்ல ராசிக்குள்ள சந்திரன் போறார். 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிநாதன் குரு பகவான் பார்க்கிறார். மனசு சுத்தமா இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள். ரொம்ப அற்புதம் இந்த நாள். நீங்க வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் இன்னைக்கு பண்ணினா பெரிய வெற்றி உண்டு. அது படிப்பு முயற்சியா இருக்கட்டும், வியாபார முயற்சியா இருக்கட்டும், காதல் விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வெற்றி தனுசு ராசிக்கிறாள். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி வரும். திருமண செய்திகள் கூடி வரும். பிசினஸுக்கு ஒரு பார்ட்னர், அவர் விலகி போக பார்ப்பார், இறுக்கி பிடிச்சுக்கோங்க அந்த பார்ட்னரை இன்னைக்கு விட்டுறப்படாது, அவர் வியாபாரத்தை முன்னேற்றி கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு வீட்டு உபயோக பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். வேலைக்கு முயற்சி பண்ணுங்கோ, சக்சஸ் கிடைக்கும். ஹெல்த் சரியில்லையா, டாக்டரை போய் பாருங்கோ, உடம்பு சரியாகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலரை வாட்டும். சிலருக்கு கண்டிஷ்டி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, சுத்தி போட்டுக்கோங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நல்ல நாள் இந்த நாள். பெருமை மீனராசி என்பர்களே, இந்த நாளில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். தனம் தரும், கல்வி தரும்,
அற்புதமான நாள். நல்ல தன வருமானம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், பெண்களால் லாபம் வரும், பெண்களுக்கும் லாபம் வரும். வியாபாரத்தில் புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியருடைய துணையினால கல்வியில ஜெயிக்க போறேன். நல்ல நண்பர்களே, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட தயாராக இருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையட்டும்.